கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 66:20. தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். Psalm 66:20. Praise God, who did not ignore my prayer or withdraw his unfailing love from me. அன்பான சகோதர சகோதரிகளே, யாக்கோபு தன் சகோதரனை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கி கொண்டார். தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். பின்பு தன் மாமா லாபானிடம் செல்கிறார். கர்த்தர் தமது கிருபையை யாக்கோபை விட்டு விலக்கவில்லை. தன் மாமா லாபானால் பலமுறை ஏமாற்றப்படுகிறார். கர்த்தரை முழுவதுமாய் சார்ந்து கொள்கிறார். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்படுகிறார். மீண்டும் 2 பரிவாரங்களுடன் தன் தகப்பனிடம் திரும்பி வருகிறார். கர்த்தருடைய கிருபை யாக்கோபை சூழ்ந்து இருந்தது. தாவீது ராஜா பல விதங்களில் நெருக்கப்பட்டாலும் கர்த்தரை அதிகமாய் தேடினபடியால் கர்த்தர் தமது கிருபையை அவனை விட்டு விலக்கவில்லை. என் கிருபை உனக்கு போதும் என்று பவுலப்போஸ்தலனுக்கு கர்த்தர் சொல்கிறார். பலவீனத்தின் மத்தியில் கர்த்தருடைய கிருபை அவருடைய வாழ்வில் இருந்தது. கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே என்று எரேமியா புலம்புகிறார். ஆம், நாம் உயிருடன் இருப்பது கர்த்தருடைய கிருபை. முழுவதுமாய் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் தமது கிருபையை நம்மிடம் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நாம் முழுவதுமாய் நம்பலாம். கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்வோம். கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதாக. ஆமன். கிருபையை எங்களை விட்டு விலக்காதவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வயது முதிர்ந்த மக்களுக்காக தேவ கிருபைக்காக ஜெபிக்கிறோம். வயது முதிர்ந்த மக்கள் மதிக்கப்பட கிருபை செய்யுங்க. 3 வேளையும் தவறாமல் அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட கிருபை செய்யுங்க. அவருடைய பாதுகாப்பிற்காக நம்முடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் தங்கள் வயதான பெற்றோரை மதிக்கவும் பாதுகாக்கவும் உணவு கொடுத்து போஷிக்கவும் கிருபை செய்யுங்க. நம்முடைய சமூகத்திலே வயதான மக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உயிருள்ள நாள் வரை நம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்வதாக. பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அன்போடு அவர்களை நடத்த நீர் இரக்கம் காட்ட வேண்டுமாய் நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே தயவாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை பொறுப்பேற்று வழி நடத்தும். அவர்கள் நடக்கிற பாதையை ஆசீர்வதியும். போக்கிலும் மரத்திலும் காத்து கொள்ளும். எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.